ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை வேளச்சேரி ஏரியில் ஆக்கிரமிப்பு கட்டுமானங்களை அகற்ற கோரி வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கத்தின் துணைத் தலைவர் குமாரதாசன் என்பவர் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை இன்று நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்பத்துறை நிபுணர் பிரசாந்த் ஹர்கவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கு கடந்த 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆனால் இதுவரை வேளச்சேரி ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தமிழகத்தில் அரசுதான் மாறியுள்ளது, அதிகாரிகள் இன்னும் மாறவில்லையே. சுமார் 225 ஏக்கர் பரப்பளவில் கம்பீரமாக இருந்த வேளச்சேரி நீர்பிடிப்பு பகுதிகள் தொடர் ஆக்கிரமிப்புகளால் தற்போது 50 ஏக்கராக சுருங்கி போய்விட்டது. நெடுஞ்சாலைத்துறை, வீட்டு வசதி வாரியம், குடிசை மாற்று வாரியம் என அரசு சார்ந்த முக்கிய துறைகள்தான் அதிகளவில் ஆக்கிரமித்துள்ளன. அப்படி பார்த்தால் இந்த வழக்கில் அரசுதான் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர்கள். வெள்ள பாதிப்புகள் உருவாகும் போது மத்திய அரசிடமும் பொதுமக்களிடமும் நிவாரண நிதிகளை கேட்கும் அரசு பாதிப்புகளை முன்கூட்டியே தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன்? மாமன்னர் அசோகருக்கு பின் நம் நாட்டில் புதிய ஏரிகளை யாரும் உருவாக்கவில்லை. எனவே இருக்கும் ஏரிகளையாவது மீட்கும் நடவடிக்கையில் புதிய அரசு ஈடுபட்டு வரலாற்றில் இடம் பிடிக்கலாமே. பருவமழையின் போது இந்த ஆண்டு வேளச்சேரியில் வெள்ள பாதிப்புகள் உருவானால் அதற்கு அரசு அதிகாரிகள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனையை மிக தீவிரமானதாக கருதி விசாரிக்க நேரிடும். வேளச்சேரி ஏரியை மீட்டெடுக்கும் வகையில் அதன் நீர்பிடிப்பு பகுதிகள் எங்கு தொடங்கி எங்கு வரை இருந்தன, அதன் நீள அகலங்கள் மற்றும் ஆழம் எவ்வளவு இருந்தன என்பது குறித்தும் விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். மேலும் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீர்வளத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.